விபச்சாரத்தில் கையும் மையுமா ஒரு ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வேதபார பரிசேயர். மோசேயின் பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். உங்களில் பாவம் இல்லாத முதலாவது என்ன பண்ணணும், கல்லெறியலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாம் பெரியோர் முதல் சிறியோர் முதல் எல்லாம் விலகிட்டாங்க. அவங்களுக்குள்ள பாவம் இருந்துச்சு, ஆனாலும் அவங்க பிரமாணத்துக்குள்ள இவளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லெறிங்க எல்லாம் விலகிட்டாங்க. உன்னை குற்றப்படுத்தல எங்கே ஒருவர் இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை. இருள் எதுங்க? பிரமாணம். ஐயா, பிரமாணத்தில் வெளிச்சம் இல்லை. நான் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசுதாங்க உலகத்துக்கு ஒளி. அந்த ஒளி உங்கள் ஆவியில ஏற்றப்பட்டு இருக்கிறது. அந்த ஒளி யார்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியில் இருக்கிறார். அவர் ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், ஜீவ ஒளி. இந்த மூன்று எனக்குள்ளே பிரகாசம் உண்டு பண்ண வானத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த அற்புதமாய் அடையாளமாய் தீர்க்க தரிசனமாய் ஒரு கன்னிகை கற்பவதியாகிய குமாரனை பெறுவார், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி இன்னைக்கு நமக்கு அற்புதம், அடையாளம், ஆச்சரியம் எல்லாமே இயேசுவின் ஜீவனுக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுறதுல இருக்கு. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று குமாரனை உடைய நீங்கள் நாம் ஜீவன் உடையவராய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார்.